வணக்கம். தென்மண்டல வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான மாநாடு இன்று மதுரையில் நடைபெறுகிறது. மதுரை உத்தங்குடியில் அமைந்துள்ள கலைஞர் திடல் வளாகத்தில் மாநாடு நடைபெறுகிறது. வாக்குச்சாவடி மற்றும் தொகுதி அளவில் பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிருக்கான பயிற்சி மாநாட்டில் சுமார் 1,90,000 வாக்குச்சாவடி நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். திண்டுக்கல், தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பாக முகவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பங்கேற்கும் அனைவருக்கும் அரசின் சாதனை பட்டியல் அடங்கிய புத்தகம் வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே டெல்டா, அதே போன்று வடக்கு மண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மண்டலத்திலும் திருவிடந்தையிலும் அதே போன்று வேலூரிலும் நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த மாநாடு மதுரையில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்தலுக்கான தேதி எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது திமுக சார்பில் பம்பரமாக சுழண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநாடும் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தெற்கு மண்டல வாக்குச்சாவடி நிர்வாகிகள் பயிற்சி மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கிறது. மதுரை உத்தங்குடியில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. வெல்லும் தமிழ் பெண்கள், டெல்டா மற்றும் மேற்கு மண்டல மகளிர் அணு மாநாடுகளும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த மாநாடுகளில் வாக்குச்சாவடி மற்றும் தொகுதி அளவில் பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிருக்கான வீடு வீடாக செல்லும் பரப்புரை பயிற்சி இன்று முதல் தொடங்குகிறது. வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான எண் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி மாநாடு முதல் கட்டமாக சென்னையிலும், இரண்டாவதாக திருப்பத்தூரிலும் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தென்மண்டல வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான மாநாடு இன்று மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிற்காக அனைத்து வித ஏற்பாடுகளையும் தற்பொழுது அமைச்சர் மூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.